Hello friends, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நல்லா வீட்லயே சாஃப்டான இட்லி ரெடி பண்றது. சோ அதுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். So now let's get into the video. So இட்லிக்கு வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து தான். சோ நல்ல உளுந்து நீங்க யூஸ் பண்ணி அரைச்சா மட்டும் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். சோ நீங்க யுஎஸ்ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து V2V பிராண்டோட பருப்பு வந்து ட்ரை பண்ணுங்க. அவங்க வந்து உளுந்து அதுக்கு அப்புறம் துவரம் பருப்பு, பாசி பருப்புலாம் விக்கிறாங்க. அவங்க விக்கிற பருப்பு எல்லாமே வந்து அன்பாலிஷ்ட் பருப்பு. சோ அன்பாலிஷ்ட் பருப்புனால அதுல இருக்கிற சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுவும் மெயினா வந்து இட்லிக்கு வந்து கம்பல்சரி அன்பாலிஷ்ட் உளுந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். சோ நீங்க யுஎஸ்ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த பிராண்ட் ட்ரை பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இங்க உளுந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1.5 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்து பாத்தீங்கன்னா 6 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இங்க எதுவுமே அவல் வெந்தயம்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. இட்லி நல்லா சாஃப்ட்டா வர. ஏன்னா நான் ரொம்ப நல்ல குவாலிட்டியான உளுந்து இங்க யூஸ் பண்றேன். சோ அதனால எனக்கு அவல் வெந்தயம் எதுவுமே தேவையில்ல. நார்மலாவே இட்லி ரொம்ப நல்லா சாஃப்ட்டா வரும். சோ இப்போ இத வந்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ உளுந்து நல்லா கழுவிட்டு இப்போ இந்த உளுந்தை வந்து கிரைண்டர்ல போட்டு ஒரு 30 minutes நல்லா அரைக்க போறேன். ஆக்சுவலி உளுந்து வந்து நல்ல உளுந்தான்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் சொல்றேன். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் உளுந்து கம்மியா போட்ட மாதிரி தானே இருந்துச்சு. பட் நீங்க லாஸ்டா இந்த உளுந்துலாம் அரைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு அவ்வளோ மாவு கிடைச்சது. சோ நீங்க வந்து போட்டதை விட டபுள் மடங்கு மாவு நம்மளுக்கு லைக் உளுந்து நீங்க போட்டதை விட மாவு டபுள் மடங்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்க இப்போ வந்து நான் அரைக்க அப்படியே உளுந்து வந்து நல்லா டபுள் ஆயிட்டே வருது, ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஸோ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா அரைக்க விடுங்க உளுந்த. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க மாவு அரைக்கிறப்போ, உளுந்து மாவு அரைக்கிறப்போ. பட் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் அரைக்க தேவையில்ல. ஸோ பாருங்க நான் ரொம்ப கம்மியாக தான் உளுந்து போட்டேன். பட் எவ்வளோ ஜாஸ்தி எனக்கு மாவு கிடச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான உளுந்து. ஸோ நீங்கள் யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக வருது இட்லி. ஸோ இப்போ வந்து உளுந்தை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துட்டு இப்போ வந்து அரிசி போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு 20 to 30 minutes வச்சு ஆகும் அரைக்கிறதுக்கு. ரொம்ப குறன்னு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நைஸ் ஆகட்டும் அரிசி. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் மாவு, அதுக்கு தான். ஸோ இப்போ என்னோட அரிசி வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. நான் வந்து நல்லா அரைக்கிறப்பவே நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இப்போது. அதனால நான் வந்து மாவு கலக்கிறப்போ நான் உப்பு போட போகிறதில்ல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற உளுந்தில் வந்து இப்போ அரிசி மாவை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறப்போ பார்க்கலாம் அப்படியே உளுந்து வந்து மேலே வந்துடுது, அரிசி மாவு வந்து அப்படியே கீழே போயிடுது. ஏன்னா உளுந்து வந்து அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ கம்பல்சரி அது மேலே வரணும். அப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா உளுந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அரிசி மாவு வந்து எப்பவுமே கீழே போகணும். ஸோ அப்படின்னா தான் உங்களோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும், உளுந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட மாவு ரெடி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் மிக்ஸ் பண்ணுங்க, கரண்டிலாம் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கும். ஸோ நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம் மாவை. ஸோ நல்லா புளிக்க வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாவு வந்து எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னோட மாவு ரெடி இட்லி ஊற்றுறதுக்கு. ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். வேணும்னா ரொம்ப கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா கூட ஊற்றிக்கலாம். ஸோ என்னோட மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் எதுவுமே தண்ணி ஊற்றலை. ஸோ பாருங்கள் அதுதான் கன்சிஸ்டன்சி இப்போது. ஸோ இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து மேலாப்ப கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா இட்லி சாஃப்டாக வரும். நான் வந்து பாருங்கள் அடியிலேருந்துலாம் மாவு எடுக்கலை, ஜஸ்ட் மேலேருந்து மட்டும் மாவு எடுத்து பிளேட்டில் ஊற்றுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். ஸோ இப்போ என்னோட இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இட்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல குவாலிட்டி கிடையாது. ஏன்னா நான் இங்கே வாங்கின பருப்பு மோஸ்ட்லி எல்லாமே பாலிஷ்டு பருப்பு தான். ஸோ அதனால் நான் நிறைய உளுந்து போட்டு அரைச்சா தான் எனக்கு இவ்வளோ நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். பட் இந்த பிராண்டோட உளுந்து வந்து நான் நிறையலாம் போட தேவையில்ல. ஸோ கரெக்டான அளவு போட்டாலே நம்மளுக்கு நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்குது. ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிராண்டை வந்து ட்ரை பண்ணுங்கள்.
நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing out from you. Bye bye. Take care.